என்னக்கா அம்மிக்கல்ல அரைக்கிற சத்தம் வீதி வரைக்கும் கேக்குது? அப்படி என்னக்கா பிஸியா வேலை பண்ணிட்டு இருக்கிற? நான் என்னைக்கு சும்மா உட்காந்துட்டு இருந்திருக்கிறேன். பொம்பளைங்க சும்மா உட்காந்துருந்தா குடும்பம் எப்படி ஓடும்? இந்த அம்மிக்கல்லு, ஆட்டுக்கல்லு, குழவி இதெல்லாம் கிராமத்திலேயே இல்ல. நீ என்னக்கா உட்காந்து மங்க மங்கன்னு அரைச்சிட்டு வந்துட்டு இருக்கிற? மிக்சியில போட்டு 5 நிமிஷத்துல அரைச்சிடலாம். அதெல்லாம் ஓகே தான். அம்மியில அரைக்கிற டேஸ்ட் மிக்சியில வருமா? நல்லா தான் பேசுறீங்க. அப்படி என்னத்தான் அம்மியில அரைச்சிட்டு இருக்கிறீங்க? மிளகு சீரகம் போட்டு ரசம் வைக்க போறேன். நானும் பார்த்துட்டேன்க்கா. இந்த வெஜ் ஆகட்டும் நான்வெஜ் ஆகட்டும் எல்லாத்துலயும் இந்த ஜீரகம் இல்லாம சமைக்கிறதே இல்லக்கா. அப்படி என்னதாக்கா அந்த ஜீரகத்துல இருக்குது? ஃபர்ஸ்ட் இந்த ஜீரகத்துக்கு ஏன் ஜீரகம்னு பேர் வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு ஏதாவது ஒரு பதில வச்சிருப்ப, நீயே சொல்லுக்கா. உடம்போட அகப்பகுதி, அதாவது உள்பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதி எல்லாத்தையும் சீரா வச்சுக்கிறதுனால இதுக்கு சீரகம்னு பேர் வந்துச்சு. முக்கியமா செரிமான கோளாறை சரி பண்ணுது. அதுதான் ஊருக்கே தெரியுமே. என்னமோ புதுசா சொல்ற மாதிரி சொல்ற. அது மட்டும் இல்ல, உடம்புல இருக்க பித்தத்தையும் சரி பண்ணும். சீரகத்தோட பனங்கல்கட்டையும் சேர்த்து சாப்பிடும் போது உடம்புக்கு நல்ல வலிமையும் கிடைக்கும். தொடர்ந்து இருமல் வந்துச்சுன்னா அந்த இருமல் கூட கட்டுப்படும். என்னக்கா சொல்ற? இதுல இவ்ளோ இருக்குதா? இதெல்லாம் கம்மி, இன்னும் சொல்றேன் கேளு. ஜீரகத்தை பொடி பண்ணி வெண்ணெயோட சேர்ந்து கலந்து சாப்பிடும் போது வயிற்று எரிச்சல், வயிறு புண்ணு இதெல்லாம் கூட சரியாகும் தெரியுமா? அக்கா பேசிக்கிட்ட ரசத்தை கொதிக்க விட்டுறாதக்கா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஜீரகத்தை எண்ணெயில நல்லெண்ணெயில காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி குளிச்சாக்க தலைவலி எல்லாம் போயிடும் தெரியுமா? ரசம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாக்குறியா? ம். சூப்பரா இருக்குதுக்கா. ரசமும் நல்லா இருக்குது, நீ சொன்ன விஷயமும் நல்லா இருக்குதுக்கா.